சித்த மருத்துவம் பற்றி விளக்கம் கூறி மூலிகைகள் தந்து உடனிருந்து உதவிய ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி உயர்திரு வி பலராமையா அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி. கடயோக சித்தி கைவரப்பட்டவர் நீரிலே நடக்கலாம், நெருப்பிலே படுக்கலாம், உடலை பஞ்சை போல் லேசாக்கி காற்றிலே பறக்கலாம். ஆதாரம் பதஞ்சலி முனிவர் அருளிய யோக சித்தாந்தங்கள். மொழிபெயர்ப்பு சுவாமி விவேகானந்தர். ஒண்ணுமில்லை, உட்கார். மணிமேகன், நீண்ட நாள் நம் தவத்தின் பலனா பிறக்க போற என் மகன் இப்பவே என் மார்போட தழுவிக்கிற மாதிரி மானசீகமா கற்பனை செய்து பார்க்கிறேன். உங்க மகன் முத்துமணி தொட்டிலே கண் வளர தோழிகள் பாடுற தாலாட்டு இப்பவே என் காதுல ஒலிக்குது. மணிமேகன், இந்த நல்ல நாள்ல என் இதயத்து ரகசியங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஒரு உணர்ச்சி என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள ஏதுங்க ரகசியம் இருக்கு. இத்தனை காலமா உங்ககிட்ட கூட சொல்லாத ரகசியம் ஒண்ணு இருக்கு. நம் முன்னோர்கள் தேடி வச்சிருக்கிற பல கோடி மதிப்புள்ள நம் பரம்பரை செல்வம் அவ்வளவும் இந்த மாளிகையில மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொக்கிஷம் இருக்கிற இடத்துக்கு போற வழி இதோ இந்த பட்டயத்தில் இருக்குது. அதுதான் இந்த வழி. இந்த பட்டயத்தோட உதவி இல்லாம யாரும் அந்த அறையை அணுக முடியாது. நம் மகனுக்கு தகுந்த பருவம் வரும் வரை இந்த பட்டயத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்து நீ அவங்கிட்ட இதை ஒப்படைக்கணும். இந்த புனிதமான காரியத்தை நீங்களே உங்க கையாலேயே நிறைவேற்றதான் பொருத்தமா இருக்கும். இவ்வளவு பெரிய பாரத்தை என்கிட்டயே ஒப்படைக்கிறீங்க. காரணம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை அபகரிக்க கொள்ளக்காரன் சங்கிலி பேயா அலையிறான். அந்த போராட்டத்தின் விளைவா ஒரு கால் நீ பெறப்போகும் செல்வத்தை நான் பார்க்காமலே கண்ண மூடிட்டா. முதல்ல என் ஆசை நிறைவேற்றதா வாக்குறுதி கொடு. உங்க மகன் மேல ஆணையா நிச்சயமா நிறைவேற்ற. அதுக்கு வேண்டிய வலிமையை அன்னை பராசக்தி உனக்கு அளிக்கட்டும். நீங்க கலப்பா இருக்கீங்க, பால் கொடுப்பேன். நான் தான் சங்கிலி. ஜமீன்தாரணி அவர்களே, அந்த பால் உங்கள் அருமை கணவருடைய அஸ்தியில ஊத்தப்படாம இருக்கணும்னா மறைஞ்சிருக்கிற ஆஸ்தி என் கைக்கு வந்தாகணும். எங்கே பொக்கிஷாரே? சீக்கிரம் சொல்லு. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் சொல். மரியாதையா வெளியே போ. இல்ல உன்னோட உயிர் உனக்கு சொல்லுங்களே. ராணியம்மா, நீங்களே ஐயாவை சுட்டுக் கொண்டுட்டீங்களா? இது அடுக்குமா?
எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு. நான் பார்க்கல. அவளை நான் தேடிக்கிறேன். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது வேலைக்காரர் சொன்ன மாதிரி ஜமீன்தாரை சுட்டு கொண்டாங்க நீ சொல்லணும். குருட்டு தைரியத்துல உண்மையை சொன்னேன், அதே நிமிடத்துல நாய் மாதிரி சுட்டு கொல்லப்படுவேன். ஜாக்கிரதை. ஆண்டுகள் பல ஓடி மறைந்தன. அன்று பூமகள் குருவிருந்த இந்த மாளிகை இன்று உருவிழந்து கிடக்கிறது. காரணம், கொள்ளைக்காரன் சங்கிலி. பொக்கிஷ இருப்பிடத்தை அறிந்த ஜமீன்தாரணியை அவன் இன்னும் பேய் போல் தேடிக் கொண்டிருக்கிறான். மைலில் உள்ள ஐயனார் கோவிலில் ரூபாய் 50,000 காணிக்கை செலுத்தி குழந்தை வீட்டு செல்லவும். போலீசுக்கு தகவல் கொடுத்தா குழந்தை பிணமாகும். ஐயோ, மோகன் மோகன், எங்க பணம்? பெட்டியில இருக்கு. ஐயனார் காலடியில் வை. இதோ வச்சுட்டேன். மோகன் மோகன் மோகன், திரும்பி பார்க்காம ஓடு.
வெற்றியை தாமதப்படுத்தலாம், ஆனா யாராலும் தடுத்துட முடியாது. இந்தாங்க சாட்சி. சபாஷ் பைரவா, நீ சாதாரண பைரவன் இல்ல, கால பைரவன். சீட்டா பைரவா, சாருடைய சரித்திரம் என்னவோ? ராத்திரி 12 மணிக்கு 1 லட்சம் ரூபாய கக்கு, இல்லன்னா உன் உயிர் நிக்காதுங்கிற உங்க கட்டளைய வெத்தலை பாக்கோட மென்னு வெளியில துப்பிட்டான் பாஸ். ஏண்டா கோடீஸ்வரா, என் கட்டளை உனக்கு பயத்தை தரல? எனக்கு கட்டளை போட நீ யாரா? நெருப்புக்கு நேர் வாரிசு. ஊரோட ஒத்துவாடு நீ படிச்சதில்ல? உன்னோட பெரிய புள்ளிகள் கட்டளை கிடைச்ச மறு நிமிஷமே என் காலடியை தேடி ஓடி வர்றாங்க பணத்தை கொட்ட. நீயும் அதை தொடர வேண்டியதுதானே? தொடாதே, எட்டி நின்றா ஈரப்பிரவிய. ஊரான் சொத்திலே கொளுத்து கிடக்கும் புழுவே, இனி நீ வாய தாங்க. மிரட்டாதே. சாவுக்கு நான் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். சபாஷ், நீ சாதாரண ஆள் இல்ல, ஆணவ சாம்ராஜ்யத்தின் அரச குமாரன். சீட்டா, மாற்றி மிதங்கிய மன்னவ கொடுந்துக்கு மகுடாபிஷேகம் நடக்கட்டும். உதவிக்கு நன்றிங்க. நன்றி சொல்லுறது இருக்கட்டுமா, ஒரு பெண்ணு பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? வா வா, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். முதல்ல அந்த பசங்களை ரவுண்ட் அப் பண்ணுவோம். ஐயோ வேண்டாங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. முதல்ல உங்க வீட்டுக்கு போலாங்க, அங்க நான் எல்லாம் விவரமா சொல்றேங்க. அப்படியா? ஆல் ரைட், டிரைவர். பரவாயில்லையே, பயம் தெளிஞ்சு இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுங்கெல்லாம் எந்த பக்கம்னு தெரியும். அட்ரஸ் தெரியும். வெரி குட், உடனடியா ரவுண்ட் அப் பண்ணிடலாம். என்ன அட்ரஸ்? சங்கிலியா? சங்கிலின்னா எதிரிகளுக்கு தான் கிளி. நீர் எதிரியாக துணிய மாட்டீர் நம்புறேன். படியும். கடிதம் தருபவரிடம் தாமதம் இல்லாமல் ₹1,00,000 கொடுத்து அனுப்பவும். ₹1,00,000? என்ன யோசிக்கிறீர்? யோஜனை ஒண்ணு இல்ல, ₹1,00,000 கொடுக்கலன்னா சங்கிலியால என் உயிர் போயிடும். ₹1,00,000 கொடுத்தா அந்த அதிர்ச்சியாலேயே என் உயிர். அதனால மாத தவணையில 10,000 கொடுத்துடுறேனே. மிஸ்டர் சோமசுந்தரம், விளையாடாதீர். ஓங்கி உயர்ந்த இந்த மாளிகை ஒருமுறை நல்லா பாரும். திரண்ட சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு சாக போறோமேங்கிறத நினைவுல வை. இப்ப சொல்லும் முடிவை. இன்னும் 2 நிமிஷத்துல நீர் செலுத்த வேண்டிய கப்பத்தொகை என் கைக்கு வந்து சேரணும். இல்ல முடியாது, 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 முடியாது. நான் நீலமலை எஸ்டேட் சோமசுந்தரம் பேசுறேன் சார். பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன் சார். பதறாம சொல்லுங்க. சங்கிலியை பத்தி விஷயம் தானே சார்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நாள் தவறுனாலும் சங்கிலியோட கொடுமையை பத்தி பணக்காரங்க கிட்ட இருந்து போன் வர தவறது இல்லையே. ஓ, நீங்க அங்க வர்றீங்களா? விளக்கமா சொல்லுங்க சார். யாரோ ஒரு பெண் வந்து சங்கிலி பேரை சொல்லி ₹1,00,000 கேட்டா சார்.
நானும் ஏதோ ஒரு தைரியத்துல தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டேன் சார். வெரி குட். அடுத்தாப்புல என்ன ஆகுமோங்கிற பயம் என்ன அப்படியே உலுக்கி எடுக்குது சார். பயப்படாதீங்க மிஸ்டர் சோமசுந்தரம், உங்க பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு. அப்பா, இப்பதான் சார் எனக்கு மூச்சே வந்தது. ஆமா, அந்த பெண்ணை பத்தின தடை அங்க ஏதாவது இருக்கா? அந்த பொண்ணு கொண்டு வந்த சங்கிலியோட கடிதம் இருக்கு சார். ஐயோ சார், சார் கடிதத்தில் உள்ள எழுத்தெல்லாம் மாயமா மறையுது சார். சார் சார் அதே கடிதத்துல வேற வார்த்தை வந்து நிக்குது சார். வேற எழுத்தா? இங்க படிங்க. போலீஸுக்கு தகவல் கொடுத்தால் தலை தப்பாது. ஓஹோ. சார் 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 புதுசா வந்த எழுத்து மறையுது சார். ஆமா சார். தடயங்களை விட்டுட்டு போறதா சங்கிலியோட சரித்திரத்திலேயே கிடையாது. அதனாலதான் அவரை பிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சார் என் தலை தப்புமா சார்? பயப்படாதீங்க மிஸ்டர் சோமசுந்தரம், மேல்நாட்டுக்கு போய் ஸ்காட்லாந்து யார்டு முறையில துப்பறியும் துறையில தேர்ச்சி பெற்று விரைவில் ஊர் திரும்பும் நம்ம இளங்கோதான் இந்த கேஸ டீல் பண்றதுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இளங்கோவால சங்கிலியோட சகாப்தம் நிச்சயம் முடிக்கப்படும். இன்னும் காணுமே சார். எனக்கோ சார் சார் 45 நிமிஷம் ஆச்சு சார். ரெக்கார்ட் பிரேக். கை பிடிச்சுக்க போகுது. சீக்கிரம் வாங்க, சாம்பிராணி போடணும். அது சாம்பிராணி அலையோட சக்தியினால 45 நிமிஷம் மட்டும் இல்ல, 45 மணி நேரம் வேணாலும் சுகமா தண்ணிக்குள்ளே இருக்கலாம். அதே நப்பா 45 மணி நேரமா? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. எல்லாருமே இத கத்துக்க முடியுமா? முயற்சி பண்ணா முடியாதுண்டா, நீ கூட கத்துக்கலாம். நான் கூட கத்துக்க முடியுமா? ஆமா. பலே பலே. தண்ணிய கண்டாலே எனக்கு சளி பிடிச்சுக்கும். நான் எப்படி சார் இதெல்லாம் போய் கத்துக்கிறது? என்னால நம்ப முடியலையே. சுந்தரம், ஒவ்வொரு மனித உடம்பிலையும் உன்னதமான சக்திகள் அடங்கியிருக்கு. இந்த பெருக்கல் சோழ வெள்ளத்தை தடுத்து அணைகட்டி மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம்ல, அது போல மனித உடல்ல இருந்து வெள்ளம் போல வெளியே போவதே மூச்சு. அதை ஹடயோக முறைப்படி அடக்கி அதுல இருந்து பெறக்கூடிய சக்தி தான் ஹடயோக சித்தி. எனக்கு என் சித்திய பத்தி தான் தெரியும். இந்த மாதிரி கூட ஒரு சித்தி உண்டா சார்? அந்த ஹடயோக சித்திய அடைஞ்சிட்டா நீர் மேல் நடக்கலாம், நெருப்பிலே படுக்கலாம், காற்றிலே பறக்கலாம். சார் சார் சார், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க பறந்து காட்டுங்க, நான் பார்க்கணும். ஆமா சார் சார் சார். நிஜமாவே பறந்துருவாரா? ஆஹா, அத நானும் பறக்க கத்துக்கிட்டேன்னா இந்த கடங்கார பசங்க வரும்போது மேல போயிடுவாங்க. என்ன ஒரு பயம் ஒண்ணும் அதச்சிக்க முடியாது. சார் பறந்துடாதீங்க, கிட்ட வந்துட்டா இருக்கா? நான் வந்துட்டேன். என்ன சார் மேல போறீங்க? அண்ணாச்சி பூச்சி மாதிரியா பறக்கிறீங்க சார். அங்க இருந்து பாருங்க, இந்தியாவுல எங்க வீடு தெரியுதா சார்? அப்படியே வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. சார் சார், ஊர்ல எங்க பாட்டி சௌக்கியமா இருக்காங்களா? என் பையனுக்கு ஒரு பல்லு ஆடிக்கிட்டு இருந்தது, அது விழுந்துருச்சா இருக்கா? ஏன் சார், நீங்க இங்கிலாந்து காத்துல மட்டும்தான் பறப்பீங்களா? இல்ல தமிழ்நாட்டு காத்துலயும் உங்களால பறக்க முடியுமா? இந்த மாதிரி சக்தியெல்லாம் தோன்றியதே தமிழகத்தில் தான், தெரியுமா? சாரி சார், எனக்கு தமிழ்நாடு ஒண்ணு பாக்கெட்ல வச்சு தந்தி ஞாபகம் வருது. இந்தாங்க. ஓ, ஸ்காட்லாந்து யார்டு பரிசு நான் தேடிட்டேன்ல, அதை பாராட்டி ஐஜி தந்தி கொடுத்துருக்காரு. நான் உடனே புறப்பட்டு வரணுமா? நெக்ஸ்ட் பிளேன்.
லண்டன்ல இருந்து புறப்பட்டாச்சு. சரியா 7:40 மீனம்பாக்கம் வந்து சேர்றான். அவனை நான் கமுக்கமா கடத்திட்டு வந்து இங்க உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானே? அட, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? நான் யாருமே சீட்டா? எனக்கு மோப்ப சக்தி அபாரம். இந்த மாதிரி ஒரு தற்காலிக இருப்பிடத்தை நம்ம பாஸ் காரணம் இல்லாமையா ஏற்பாடு செய்திருப்பாரு. ஏமா சீட்டா, நேரா இளங்கோவை பிடிச்சிட்டு போய் பாசு கிட்ட தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? இடையில வேற இந்த மாதிரியான இடத்த அனாவசியமா ஏன் ஏற்பாடு பண்ணிருக்காரு? ஐயோ, ஒன்ன போய் அசிஸ்டண்டா வச்சிருக்காரு நம்ம பாஸ். பைரவன் போலீஸுக்கு போக்கு காட்டத்தான் இந்த ஏற்பாடு. எப்படி எப்படி எப்படி? சாதாரண ஆட்களையே நேரா நம்ம தலைமை நிலையத்துக்கு கொண்டு போற பழக்கம் இல்ல. இப்ப மாட்ட போற இளங்கோ பெரிய சிஐடி ஆச்சே. அவனை நம்ம இருப்பிடத்துக்கு கொண்டு போறது நம்ம தலையில நாமே நெருப்பு வாரி கொட்டிக்கிற மாதிரி இல்லையா? பிரமாதம் பிரமாதம். இப்பயே புறப்படு. கார் ரிப்பேருங்க, இனிமே ஓடாது. கார் மட்டும் ரிப்பேரு, என் கையே ரிப்பேரு. ரொம்ப அவசரமா போகணும், என்ன செய்யறது? அதுக்காக தான் சொன்னேன், அவசரமா போகணும்னா நடந்து போகலான்னு. கேட்டீங்களா? அதான் ஒரு கார் வருது. இப்ப என்ன செய்ய சொல்றேன்? நான் வடக்கிறேன். அசல் பேர் பொம்பளைங்க. வாங்க. என்னாச்சு? கார் நின்று போச்சு, அவசரமா போகணும். கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? 2 பேருக்கும் இடம் இல்ல, ஒருத்தர் வேணா வரலாம். அப்ப நான் வர்றேன். என்னது? இல்ல, காரை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா நான் வர்றேன். இப்ப நீங்க போங்க. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. நானும் ஃபாரின்ல இருந்து பாக்குறேன், ஒண்ணு கூட நம்ம பக்கம் ஓட்ட மாட்டாங்க. இந்த பர்சனாலிட்டிக்கு நான் எங்க போறது? உட்காருங்க, சும்மா உட்காருங்க. வெக்கப்படாதீங்க சார். வாங்க 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 சார். உட்காருங்க சார். டேக் யுவர் சீட். வைட்டியாஜி. வாப்பா இளங்கோ, வா. இளங்கோவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். நீ பிரபல துப்பறிய நிபுணன். லண்டன்ல பயிற்சி பெற்று அவசர அழைப்பின் காரணமா இங்க வந்திருக்கிற. ரொம்ப கரெக்ட். நான் உலக புகழ் பெற்ற கைரேகை நிபுணன். இளங்கோ, உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். சம்பத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு சாவ மத்தவங்களுக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவன் சங்கிலி. அவன் முன்னால நீ ஒரு சுண்டலி. அத உன் கைரேகை சொல்லுது. என் கைரேகை எப்ப பாத்தீங்க? தம்பி, பெரிய பெரிய சாதனையாளர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதுல உன்னுடையதும் ஒண்ணு. பேடி அவர்களே. பேடியா? நானா பேடி? நானா பேடி? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? பிரபல ஜோதிஷ நிபுணர் பேட்டர் குமார் பேடி அப்படின்னு நெத்திலே மிஸ்டர் பேடி. அதுவும் கலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கரையை விலையாக்கி காசு சம்பாதிக்கிறத விட்டுட்டு உயர விலை கேட்கிற இந்த சிஐடி வேலைக்கு நீ ஏன் வந்த? வீரத்துக்கும் சோழத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சதுனால. மிஸ்டர் இளங்கோ, சங்கிலி யார் தெரியுமா? சர்வ வல்லம படைச்சவன். அவனுடைய ராசி விருச்சிகம், அதாவது தேள். சாதாரண தேள் அல்ல, ராஜா தேள். கொட்டுனா பட்டுன்னு உயிர் போயிடும். என் ராசி என்ன தெரியுமா? சிம்மம், அதாவது சிங்க ராசி. அது உங்க சங்கிலியோட அங்கத்தை ஆம்லெட் போட்டு. இளங்கோ, நான் சொல்றத கேளு. தனலட்சுமி உன் வீட்டு வாசப்படியில தவம் கிடக்கிறா. உன் நாக்கு அசைஞ்சா போதும், சங்கிலி உனக்கு நவரத்தின அபிஷேகம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னவா? இல்ல, ஆரோட சொல்லுது. ஆரோட சொல்லுது. பேடி, உங்க ஆளுடத்தை வேற வச்சுங்க. இவ்வளவு பெரிய பிரதேசத்துல இது ஒன்னே ஒண்ணுதான் அசிங்கமா இருக்கு. நாங்கள் எல்லாம் உங்களுக்காக, நல்ல கலையை ரசிக்கும் கண்களுக்காக. நீங்கள் எல்லாம் எங்களுக்காக, உங்கள் நினைவில் ஏங்கும் பெண்களுக்காக. நாங்கள் எல்லாம் உங்களுக்காக.
பொழுதினாலும் மங்கையாலும் பொருளினாலும் புகழினாலும் மயங்கிடாதவள். ஒரு எல்லை நோக்கி நடக்கும் கால்கள் திசை திரும்புமா? புது எழுச்சி கொண்ட நெஞ்சில் வேறு எண்ணம் தோன்றுமா? ஏழை நலத்தை காண ஏங்கும் கண்கள் சுகத்தை நாடுமா? ஏழை நலத்தை காண ஏங்கும் கண்கள் சுகத்தை நாடுமா? தர்மம் இருட்டில் உள்ள வரையில் எனது கடமை தீருமா? எனது கடமை தீருமா? நான் மயங்கிடாதவன், பாதை மாறிடாதவள். वारे वाह देखो 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 तुम्हारी प्यारी, देखो 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 तुम्हारी प्यारी, देखो मल पोना हाय मेरे दिल बड़ा सारी, देखो मल पोना मेरे दिल बड़ा सारी. हाय मेरी बुलबुल देखो 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 तुम्हारी प्यारी, देखो मल पोना मेरे दिल बड़ा सारी, मेरे दिल बड़ा सारी. बुलबुल बुलबुल बोले गिल 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 लड़की, बुलबुल बुलबुल बोले हाँ गिल 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 लड़की. हाँ जिस देश में कन्नगी पोरंदा है, अच्छा जिस देश में मंगम्मा इरुंदा है, बहुत अच्छा. जिस देश में कावेरी बहती है, हाय रे हाय, जिस देश में निबंध तोलंजे है, निबंध तोलंजे, निबंध तोलंजे है. जाओ चले जाओ खबरदार. come near oh my dear, come near oh my dear, touch me you don't fear, rose flower my face flower, oh rose flower my face flower, touch me you don't fear. Don't come near beauty, don't come near, don't come near beauty, don't come near. I am a man of duty, all of you are guilty. I will cut your tail, I will cut your tail and put you in jail. Don't come near beauty, don't come near, I say don't come near. என்ன இது கண்ணாடி எல்லாம் காரா பூந்தி மாதிரி தின்னுட்டா? कारा बूंदी இப்போ பார் துன்றதுல நன்பு மேன் உனக்கு. ஹாய் மிஸ்டர் பாண்டவன், இப்போ பாஸ் கிட்ட என்ன பதில் நான் சொல்றது? தம்பி வந்துட்டியாப்பா? என்னங்க தம்பி வந்தாச்சு
சீக்கிரம் வாங்க. தம்பி 6 மாசத்துல இப்படி இழைச்சு போயிட்டியப்பா. ஏமா எந்த தாயாவது தன் பிள்ளைய உப்பு இருக்கதா சொல்லிருக்காங்களா? யானை கூட தன் குட்டியை பார்த்து ஐயோ இழைச்சு போச்சு எலும்பு தோல்மா இருக்கேன்னு சொல்லணும். அது இருக்கட்டும், அப்பாவை இப்ப சத்தம் போட்டு கூப்பிட்டீங்களே, பேச்சை காம என்ன செய்யறாரு? அந்த வேதனை ஏன்பா கேக்குறேன்? ஒரு மாஜி மிலிட்டரி மேஜர் இப்படியா 24 மணி நேரமும் மூலிகை குவியலுக்குள்ளேயே மொழி கிடப்பாங்க? இறங்கோ வா வா வா. எப்படி பிரயாணம் எல்லாம்? ஒரு குறை இல்லாம இருந்தப்பா. இறங்கோ. இன்னைக்கு தாப்பா என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான நாள். ஒன்னும் 6 மாதமா பிரிஞ்சிருந்த உன்னை சந்திச்சது, அடுத்தது புற்றுநோயை குணப்படுத்த ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றது. அப்படியா? இதோ இந்த குடத்துல வேகுது பாரு தாமிர புஷ்பம், இதுதான்ப்பா அதுக்கு சஞ்சீவி. அப்பா மறைஞ்சிருக்க சித்த மருத்துவ கதை உங்களா தாப்பா அது புத்து இருக்கிற சொல்லுங்க. இறங்கோ. இங்க வா, இன்னொரு அற்புதத்தை காட்டு. அதோ பாரு, அந்த செடிக்கு பேர் தான் தொழுகண்ணி. காலையில இருந்து மாலை வரைக்கும் சூரியனை பார்த்து தொழுதுகிட்டே இருக்கிற இந்த மூலிகையில இருந்து தயார் செய்யப்பட்டது இந்த தைலம். தொழுகண்ணி தைலம்னு பேர். வெட்டி துண்டாடப்பட்ட அவயவங்களுக்கு மத்தியில தடவி ஒட்ட வச்சா போறோம், கொஞ்ச நேரத்துல காயத்தோட சூடே போயிடும். அப்படியா? இங்க வா. இது என்ன? காஞ்ச புல்லு. வெறும் புல்லு இல்ல, ஜோதி புல்லுன்னு பேரு. ஜோதி ராமலிங்க வள்ளலாரால கண்டுபிடிக்கப்பட்டது, சாகா வரம் பெற்றது. எப்படி? காஞ்ச புல்லு மாதிரி காட்சி அளிக்கிற இது மேல கொஞ்சம் தண்ணி பட்டா போடும், உடனே உயிர் வந்துடும். இத பாரு. இதுல இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்த மனுஷனோட உடம்புல தடவினா போறோம், எக்ஸ்ரே மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் பளிச்சுது. அதிசயமா இருக்குப்பா. அதை விட 1000 அதிசயங்கள். அதோ பார், இந்த ஓலை சவுடிகளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த பழம் தமிழ் கலை ஆராய ஆயுள் தான் பத்தாது. ஏப்பா படிக்கிறதுக்கே ஆயுள் பத்தாது இந்த அருங்கலையை தங்கள் ஆயுள் காலத்திலேயே எப்படிப்பா இது முடிச்சாங்க? அவங்கெல்லாம் மூலிகைகளை சாப்பிட்டுட்டு பல 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்க, மரணமில்லா பெருவாழ்வுங்கிற நிலையை அடைஞ்சிருந்தாங்க. அந்த சித்தர்கள் தந்த சொத்து தான்ப்பா இந்த சித்த மருத்துவ கலையை. அதனாலதான் இது கூட சாகாத கலையா இருக்கு. அப்பா விஞ்ஞானம் வளர்ந்திருக்க இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் எந்தவித வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆஹா, அந்த சாதனையை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கப்பா. இதை வந்துட்டேன் இளங்கோகையா சார். இத பாப்பேன். அம்மா ஐஜி போன் பண்றாரு, போயிட்டு வந்துடுறேன். தம்பி சாப்பிடாது போன உடம்பு என்னத்துக்காக? அம்மா அவசரமா போயாகணுமா, தேகத்தோட தேசம் தாமா முக்கியம். கரெக்ட் இறங்கோ. லட்சுமி, தேச சேவைக்குன்னு வந்துட்டா உழைப்பு தான் ஃபர்ஸ்ட், உணவு நெக்ஸ்ட். எங்க அப்பா தான் அப்பா தான். வரமா இளங்கோ ஸ்பீக்கிங் சார். ஹலோ மிஸ்டர் இளங்கோ, கம் இன் கம் இன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்க பயிற்சி வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ சார். டேக் யுவர் சீட். சங்கிலியோட சாமர்த்தியம் உங்க சட்டையை கசக்கிற அளவுக்கு தான் பயன்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மிஸ்டர் இளங்கோ, சங்கிலியை பிடிக்கிற பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். நீங்க வெற்றி பெற என்னுடைய 2வது வாழ்த்து. என்னுடைய திறமையை காட்ட எனக்கு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் தந்த இலாக்காவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ஹலோ, ஐஜி ஸ்பீக்கிங். சார், நான் சோமசுந்தரம் பேசுறேன். ஓ, சோமசுந்தரமா? ஆமா சார், வணக்கம் சார். சங்கிலி இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு என்ன நேர்லயே வந்து சந்திக்கிறான். ராத்திரி 8 மணிக்கு சங்கிலி நேர்லயே வரானா? அது மட்டும் இல்ல சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்காக மேற்கொண்டு 50,000 ரூபாய் நான் ஃபைன் கட்டணுமா? என்ன இதெல்லாம்? என்ன சார் இதெல்லாம்? மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு வந்திருக்கிற முதல் கேஸின் 2வது கட்டம். ஹலோ இளங்கோகையா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் எல்லா விஷயமும் கேட்டேன் மிஸ்டர் சோமசுந்தரம். இன்னைக்கு தான் சார் எனக்கு பிறந்த நாள். வழக்கமா வருஷம் அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவேன். என் துரதிர்ஷ்டம் பாருங்க, அந்த சண்டான சங்கிலி இன்னைக்கு தான் சார் ராத்திரி 8 மணிக்கு இங்க வர்றேன்னு சொல்லியிருக்கான். குட். அப்போ மத்த வருஷங்களை விட இந்த வருஷம் உங்க விழாவை சிறப்பா கொண்டாடுங்க.
ஏன் சார் ஏன் சார்? காரணம் இருக்கு. ஆமா, சங்கிலி 8 மணிக்கு தானே வரேன்னு சொல்லிருக்கான். அப்போ விழாவை 9 மணி வரைக்கும் நடத்துங்க. கூடுமான வரையிலும் யாராவது நண்பரோட இருங்க, தனியா இருக்காதீங்க. மத்த நான் பாத்துக்கிறேன். ஓகே? தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். என்னமோ உங்களை நம்பித்தான் சார் இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. மிஸ்டர் இளங்கோ, இதான் சங்கிலி சம்பந்தப்பட்ட கேஸ் ரிஜிஸ்டர். எல்லா குற்றங்களுக்குமே சங்கிலி தான் காரணம்ங்கிறது வெளிப்படையான உண்மை. ஆனா சட்ட ரீதியா அவனை பிடிக்கிறதுக்கு எந்தவித தடயங்களையுமே இதுவரைக்கும் அவன் விட்டு வச்சதில்லை. ஓஹோ. சங்கிலியோட வழக்குகள்லயே ரொம்ப விசித்திரமான கேஸ். பொன்னகரம் ஜமீன்தார் பொன்பாண்டியன் சுட்டுக் கொல்லப்பட்டது. இத்தனை வருஷமா கண்டுபிடிக்க முடியாம நம்ம இலாக்காவுக்கே பெரிய சவாலா இருக்கிற கேஸ் இல்லையா? ஆமா, கொலைப்பழி கணவன் மேல உயிரியே வச்சிருந்த அவருடைய மனைவி மகிமைகள் மேல விழுந்துருச்சு. அதுக்கு ஐ விட்னஸ் அந்த அரண்மனையிலேயே இருந்த விசுவாசம் உள்ள வேலைக்காரி வேலம்மா தான். கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜமீன்தாரணி இப்ப உயிரோடு இருக்காங்களா? யாருக்குமே தெரியாது. கொலை நடந்த பிறகு அவங்க தலைமறைவாயிட்டாங்க. வேலைக்காரி போன இடமே தெரியாது. இந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சா வழக்கனுடைய உண்மையான ரகசியம் வெளியாயிடும். எக்ஸாக்ட்லி. ஏன் சார், ஜமீன்தாரணி அடையாளம் கண்டுபிடிக்க ஏதாவது போட்டோ இருக்கா? அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு காரணம் அப்படி ஒரு போட்டோ இல்லாததான். ஆச்சரியமா இருக்கு. போட்டோவே எடுத்துக்கலையா?